வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நேம் மட்டும் போட்டிருக்காரு சார். மணின்னு பேர் எழுதுனது ப்ராப்ளமா? ஆமா சார், மணிமா ஏன்னா தங்கம்மா அந்த மாதிரி சம்திங். பொண்டாட்டியா எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார். அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா. டிபில அவர் உங்க போட்டோ வச்சிருக்கதா சொல்றாருமா. என்ன போட்டோ நீங்களே பாருங்க. குங்ஃபு பாண்டா போட்டோ வச்சிருக்காருங்க. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். மச்சான் வா மச்சான் போய் சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம். அப்போ சிக்கன் ரைஸ் சாப்பிடும். அப்புறம் சாயந்தரம் போய் டீ சாப்பிடுவேன். பஜ்ஜி போண்டா சுண்டல் அதெல்லாம் அடிப்பேன். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலான்னு தெரியல. 3 மணிக்கு பசி எடுக்கும். அப்போ புளியாந்தோப்புல போய் பிரியாணி சாப்பிடுவேன். ரீசெண்டா நீயா நானாலையும் சரி தமிழாலையும் சரி ரெண்டுலையுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நீயா நானால என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சம்மந்தப்பட்ட டாபிக், அப்படி தமிழால பார்த்தீங்கன்னா சாப்பாடு சம்மந்தப்பட்ட டாபிக். ரெண்டுமே பயங்கர ஃபன்னியா இருந்துச்சு. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம அதுக்கு தான் ரியாக்ட் பண்ண போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. எதை பார்க்கிற போது பிள்ளையிடம் அவர்கள் நடந்து கொள்வதை பார்க்கிற போது பொறாமையா இருக்கு. பதில் கேட்கிறாயா? மேரேஜ் ஆன புதுசுல நல்ல விஷயம் ஏதாவது ஒரு பொங்கலோ நியூ இயரோ ஸ்டார்ட் பண்ணும்போது என் ஃபேஸை பார்த்து அதை நான் மங்களகரமா இருக்கேன் உனைய பார்த்து அப்படி இப்படி இப்படி மாமோய் என்னங்க மாமோய் அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ பார்த்தா ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா அவன் பையன் காலில் உளுந்து ஆசீர்வாதம் பண்ணுப்பா. என் தங்க பிள்ளைக்கு என்ன குறைச்சல? என் பிள்ளை எனக்கு ராசா. பையன் காலில் விழுந்துருவீங்களா? ஆமாம் சார். எத்தனை வயசு பையனுக்கு? 4 வயசு. பையன் பிறந்த பிறகு அப்பாவை பார்க்கறதுனால அப்பா நினைச்சு ஆசீர்வாதம் வாங்குறேன். ஆனா அதுக்காக இல்ல காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கிறது. அவங்க காலையும் விழுற, அதுக்கப்புறம் அவங்க காலையும் விழுற. அதாவது மனுஷன் பையன் காலில் மட்டும் விழல, பொண்டாட்டி காலையும் சேர்ந்துதான் விழுறாராமா. பட் இருந்தாலும் பையன் காலில் விழுறது உங்களுக்கு பிரச்சனையா? பையன் பிறந்த பிறகு அப்பாவை பார்க்கறதுனால அப்பா நினைச்சு ஆசீர்வாதம் வாங்குறேன். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல டிஸ்கஸ் பண்ண பல விஷயங்கள் ஒவ்வொரு கல்யாண ஆம்பளைக்கும் ஆமால இது நம்ம வாழ்க்கையிலையும் நடக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா தோணும். அப்படி உங்களுக்கும் தோணுதா இல்லையான்றத முழுசா பார்த்துட்டு அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நல்லவனுக்கு புல்லுமா இது. உங்க காலில் ஜெனியூனா காலில் விழுந்து ஆசை வாங்கிப்பாங்க. விழுவாங்க. ஆனா எனக்கு செகண்ட் தானே, நான் தானே ஃபர்ஸ்ட் வந்தேன். இப்ப பிரச்சனை என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மனுஷன் புள்ள காலில் விழுறாப்புல பொண்டாட்டி காலில் விழுறாப்புல அதெல்லாம் பிரச்சனை கிடையாதாமா. என் காலில் ஏன் ஃபர்ஸ்ட் விழலன்றது தான் பிரச்சனையா? பிரச்சனை என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். கல்யாணத்துக்கு முன்னாடி தான் கண்டவன் காலெல்லாம் விழ வேண்டியதா இருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துருவா, அவ சப்போர்ட்ல எவன் காலையும் விழாம வாழலாண்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சா கடத்துல பொண்டாட்டி காலிலே விழ வேண்டியதா இருக்கு போலயே. இப்ப காலில் விழுகிறது ப்ராப்ளம் இல்ல, ஃபர்ஸ்ட் ஏன் காலில் விழுகலங்கிறதா. அதான்டி கேஸ். இப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போது அந்த மாதிரி பெருசா எதுவும் வாங்கிட்டுலாம் வரமாட்டாங்க. அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீக்லி ட்வைஸ் போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு புது பிளாக்மெயில் மேடம். போயிட்டு வர நேரம்லாம் அவனுக்கு டாய்ஸ் அவனுக்கு வாங்கிட்டு வந்தா நான் சண்டை போடுவேன்னு எனக்கு ஏதாவது கம்மலோ ஜிமிக்கியோ. இப்ப அவனுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாரு, உங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்குறது? எனக்கு வாங்கி தரணும். பொம்மையா? எனக்கு பிடிக்கும்ல. இது டூ மச். இது டூ மச். எது? அது பிள்ளைக்கு வரும்போது டாய்ஸ் வாங்கிட்டு வராப்ல, அதே அளவுக்கு அதே காசுக்கு எனக்கு வேற ஒரு பொருள் எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்தான்னு கேட்டா பரவாயில்ல. பிள்ளைக்கு வாங்கிட்டு வர அதே டாய்ஸை இந்த அம்மாக்கும் வாங்கிட்டு வரணுமா? சரி, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு வாங்கல. ஒருத்தன் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் பெத்த பிள்ளைக்கு தகப்பன்ற முறையில ஒரு ஆசையா ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு போக முடியுதா? பிள்ளைக்கு டாய்ஸ் வாங்கினா இவ்வளவு ஏதாச்சும் கேட்பான்னு நினைச்சு இவர் எதுவும் வாங்க முடியாது போலயே. அவரை பிடிச்சு உள்ளதுக்கு போடுங்க, அப்பதான் வெளியே நிம்மதியா நடமாட முடியும்பா. பெண்களுக்கு புருஷன் மேல கண்டிப்பா சில எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா பிள்ளையோட போட்டி போட்டு அந்த எதிர்பார்ப்பு வைக்கிறது நல்ல கேள்வி. அடுத்த கேள்வி. உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வராரா இல்லையா? அது இல்ல சார், எனக்கு வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வாங்கணும். எனக்கு வாங்குறதுனால சரி ஓகே குழந்தையும் ஆசைப்படுவாங்க. ரிவர்ஸ்ல நடக்கணுங்க. நீங்க அதாவது உங்களுக்கு வாங்கணும், அத பையன் கோச்சுப்பானேன்னு அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். இதுல கூட என்ன பிரச்சனை தெரியுமா நடக்கும்? ஒருவேளை அந்த புருஷங்காரன் உண்மையிலேயே சரி ஓகே பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம், அதனால புள்ள ஏதாச்சும் கோச்சிப்பான்னு சொல்லி அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்குவோன்னு சொல்லி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா கூட பொண்டாட்டியா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? யோ நீ அப்படியெல்லாம் வாங்கியிருக்க மாட்ட, உன் பிள்ளைக்கு வாங்கினான்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் நீ எனக்கே வாங்கிட்டு வந்திருப்பேன்னு அதை வச்சு ஒரு பிரச்சனை வரும். எனக்கு வாங்குறதுனால சரி ஓகே குழந்தையும்
ஆசைப்படுவாங்க. நாள் முன்னாடி நாங்க போய் பைக்ல போனோம் சார். கொடை எடுத்துட்டு போனோம். கொடை சரி இது கொஞ்சம் வண்டியை ஸ்லோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க சார். என்னது சாரி கட்டிட்டு வந்தியா அப்படிங்க. நான் என்ன போட்டுருக்கோம் கூட பாக்கலங்க சார். இது தப்பு. குழந்தை பிறந்த பிறகு இவங்களை ரசிக்கிறது கவனிக்கிறது எல்லாத்தையும் நீங்க நிறுத்திட்டீங்க, அது போயிடுச்சு அப்படியே அப்படிங்கறதா நீங்க சொல்ல வருது இல்லையா? ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றது அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நம்புற மாதிரி இருக்குதுங்க சார் இதெல்லாம். எனக்கு இல்லதாமா, நடுநிலையோட நான் இருக்கணுமா இல்லையா? அந்த மனுஷனும் வீட்டுல குடும்ப நடத்த செய்யறாரு. எது உண்மை எது பொய்ன்றது அவருக்கு தெரியாதா? சும்மா எடுத்து கவுத்துங்க. இது என்ன சாதாரண பிரச்சனையா, வாழ்க்கை பிரச்சனையா? முழு கவனமும் குழந்தைய ட்ரெஸ் பண்றது, பையனுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுக்கறதுலயே தான் சார் இருக்கு. டெய்லி ஆபீஸ் போயிட்டு வந்து குட்டு அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி போகும். அந்த பொண்ணு யாருமா? என் பொண்ணு தான் சார். அவர் பொண்ணுங்கிறாங்க இவங்க. அந்த பொண்ணுங்கிறீங்க நீங்க. ஏதோ எங்க இருந்தோ எடுத்தாந்து வளர்க்குற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. போட்டி பொறாமன்னு வந்துருச்சுன்னா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டாங்க போல. எதிர்காலத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐ வாண்ட் ரிவெஞ்ச். இவங்க வைக்கிற கம்ப்ளைண்ட்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன். 5 பைசாக்கு பிரயோஜனம் இருக்கிற மாதிரியே தெரியல. அந்த மனுஷன் பெத்த பிள்ளைங்களுடைய யூனிஃபார்மா அயன் பண்ணி வைக்கிறாராம். அது ஒரு குத்தமா? ஒருவேளை அந்த மனுஷன் அயன் பண்ணாட்டா அதுவும் ஒரு குத்தம் தான். ஏன்டா சும்மா தானே சுத்திக்கிட்டு இருக்க, அயன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு சண்டை வரும். வீட்டுல இருக்கிறவங்க பிடிக்கல. கிளம்பி வெளியே போங்க. சோஷியல் மீடியால ஒரு அக்கவுண்ட் இருக்கதே எனக்கு தெரியாதுங்க சார். அவரும் பையனும் சேர்ந்து டிஸ்ப்ளே பிக்சரா பொண்ணு வச்சு ஸ்டோரியா என்னை கண்டுக்கிறது இல்லையா, அவாய்ட் பண்றீங்களா? ஃபேமிலியா பிக்சர் வச்சிருக்கேன் நானு. டிபில அவர் உங்க போட்டோ வச்சிருக்கதா சொல்றாருமா. என்ன போட்டோ நீங்களே பாருங்க. குங்ஃபு பாண்டா போட்டோ வச்சிருக்காருங்க. வச்சுட்டு டிபில உங்க போட்டோ வச்சிருக்கேன்னு வேற சொல்றாப்ல. அதாவது வீட்டுல இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு கோபியனால என்ன செய்ய முடியுமோ அழகா கொளுத்தி போட்டிருக்காப்ல. வீட்டுக்கு போன உடனே ஏண்டா நான் உனக்கு குங்ஃபு பாண்டாவான்னு சொல்லி அந்த மனுஷனை குங்ஃபு பாண்டாவா மாத்துறாங்களா இல்லையா மட்டும் பாருங்க. குங்ஃபு பாண்டா போட்டோ வச்சிருக்காருங்க. உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். நீயான நான் ஷோக்கு நம்பி வந்ததுக்கு இந்த ஷோ முடிச்சுட்டு நேரா சொல்வதெல்லாம் உண்மை ஷோக்கு தான் போய் நிக்கணும் போல. அவங்க அம்மு காயத்ரி ஆனால் இப்ப ஆளே சீன்ல இல்ல. இல்ல பிக்சர்ல தான் இருக்காங்க. அவங்க டச்ல தான் இருக்காங்க சார். அம்மா என்னம்மா இது ஒண்ணும் புரியல. டச்ல தான் இருக்காங்க. இருந்தாலும் இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் தைரியம் அதிகம் தான். இந்த மனுஷன் அடி வாங்குறதுல தப்பு இல்லைங்க. உள்ள கைய முறுகிட்டு நெஞ்சில குத்துறாயா அந்த குத்துறா. கெட்டன பொண்டாட்டி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காப்ல. ஏதோ சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் இன்னும் டச்ல தான் இருக்காங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. டச்ல தான் இருக்காங்க சார். இதெல்லாம் ஓவர் நக்கலு. அம்மா அம்மா ஃபர்ஸ்ட் பர்த்டே அவங்களுக்கு கேக் வாங்கிட்டு வரோம். அவங்க நேம் வந்து மணி. மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பர்த்டே கிடையாது, செகண்ட் தேர்ட் சம்திங் சார். ஏதோ ஒரு பர்த்டே கேக் வாங்கிட்டு ஏதோ ஒரு பர்த்டே. ஆக்சுவலா அவங்களுக்கே ஃபர்ஸ்டா செகண்டான்றது தெரியல, குத்து மதிப்பா தான் சொல்றாங்க. ஆனாலும் அந்த மனுஷன் ஏதோ ஒரு பர்த்டேன்னு சொல்றத நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஏதோ ஒண்ணா சரி ரைட் நீ வீட்டுக்கு வா, இதை வச்சு ஒரு பிரச்சனை பண்றன்ற மாதிரியே இருக்கு. செகண்ட் தேர்ட் சம்திங் சார். ஏதோ ஒன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஏதோ ஒரு பர்த்டே. இப்படி மாட்டிக்கிட்டீல என்ன? மாட்டிக்கிட்டனா? ஆமாண்ணே. ஹாப்பி பர்த்டே அப்படின்னு போட்டு மணின்னு போட்டு எடுத்துட்டு வந்துட்டான். சர்ப்ரைஸ் எனக்கு தெரியாது. எனக்கு சர்ப்ரைஸ் தான். அந்த கேக் எதுவுமே பண்ணல, பர்த்டே செலிப்ரேஷன் எதுவும் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னோட பேசவே இல்லை. ஆக்சுவலா அந்த மனுஷன் கேக் வாங்காம வரல, கேக்கெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டாப்ல. அப்படி வாங்கிட்டு வந்து இவங்க கோவப்பட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு மூலையில இவங்க கோபத்துல ஒரு நியாயம் இருக்குன்ற மாதிரி தானே தோணுது. அந்த நியாயம் எவ்வளவு அநியாயமா இருக்குன்றத பத்தி படிக்க பாருங்க. எனக்கு வந்து என்னன்னா, இப்போ நாம ஒருத்தவங்களுக்கு 2Kனாலும் அவங்களை எப்படி கூப்பிடுவோம் அப்படிதானே சார் எழுதுவோம். என்னமோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஆனா என்னமோ நடக்க போகுது. இப்போ நமக்கு ஒரு ஆர்வம் வரும்ல சார். பர்த்டே அன்னைக்கு இந்த கேக்ல அவர் என்ன எழுதியிருப்பாரு பார்த்தா ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு நேம் மட்டும் போட்டிருக்காரு சார். பொண்டாட்டியா எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார். அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா. வாங்கினா 1 ப்ராப்ளம், வாங்காட்டி 2 ப்ராப்ளம்ங்கிறது மாதிரி மணின்னு பேர் எழுதுனது ப்ராப்ளமா? ஆமா எப்படி கூப்பிடுறாங்களோ அப்படிதானே சார் எழுதணும். எப்படி கூப்பிடுவாரு? மணிமா ஏன்னா தங்கம்மா அந்த மாதிரி சம்திங் அந்த மாதிரி எழுத அவர் நேம் மட்டும் போட்டு வச்சிருக்காரு சார். ஐயோ ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே. எப்படி சிக்கிருக்கே பாத்தியாப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த மனுஷன், அதாவது கேக்கு வாங்காட்டா பிரச்சனை வந்துட போகுதுன்னு நினைச்சு கேக்கு வாங்கிட்டு வந்திருக்காப்ல. ஆனா கேக்கு வாங்கிட்டு வந்ததே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அந்த வருஷத்துக்கு லேட்டரா தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியில்லை.
இங்க என்ன தெரியுமா பிரச்சனை? எதிர்பார்ப்பு தான் பிரச்சனையே. பெண்களை பொறுத்த வரைக்கும் நார்மலாவே அவங்க மனசுக்குள்ள சில எதிர்பார்ப்புகளை செட் பண்ணி வச்சிடறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறத ஹஸ்பண்ட் தானாவே கண்டுபிடிச்சி நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஆனா ஹஸ்பண்டும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சரி ஓகேன்னு சொல்லி பாதியை நிறைவேற்றிடுறாங்க. ஆனா மீதி எங்கடா போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சண்டையை போடுறாங்க. அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படின்னு தான் நான் வந்து வாதாடிக்கிட்டு இருக்கேன், போராடிக்கிட்டு இருக்கேன். பூ கூட பூ வேணுமான்னு கேட்டு தான் சார் வாங்கிட்டு வருவாரு. ஆமாமா, ஏன்னா நீ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்தா நீ ஏன் முல்லைப்பூ வாங்கல? அதாவது கடத்துல நீ அமைதியா இருப்பா, உன் கஷ்டம் என்னன்றதெல்லாம் எனக்கு புரியுது, உன் பதில நானே சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு கோபிநாதன் ரிப்ளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. இனி இது உங்க கேஸ் இல்ல பிரதர், ஏன் கேஸ். அம்மா பூ வேணுமாமா அப்படின்னு கேட்டேன். வீட்ல இருந்து கிளம்பும்போது ஓகேன்ட்டாங்க. வரவங்க ஒரு பூ கடையில வண்டி நிறுத்திட்டு பூ வேணுமா அப்படின்னு கேட்டேன். வேணாம் அப்படின்னாங்க. நான் என்ன பிரச்சனை பண்ணு, எதுக்காக நீ கோபமா இருக்க? இறங்கி வாங்குமா அப்படி சொன்னா பரவாயில்ல சார், பூ வேணுமா அதான் வீட்லயே சொல்லிட்டேன்ல, எல்லாருமே சார் வேணுமா. மல்லிப்பூ மட்டும் தனியா இல்ல, மல்லிப்பூ அது கூட ஏதோ ஒரு பூ மிக்ஸ் பண்ணி கட்டி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சாமந்தி பூ 2 இருந்தது. அந்த இடத்துல நான் யோசிச்சேன், இந்த இடத்துல தான் நீ கொஞ்சம் சிந்திக்கணும். இப்போ சப்போஸ் இந்த பூ நான் வாங்கி கொடுத்து அதுக்காக பிரச்சனை வருமா அப்படின்னு தான் அந்த பொண்ணுகிட்ட அதை கேட்டேன். அதாவது ஒரு மனுஷன் எப்படி சிக்கிருக்கான் பாத்தீங்களா? அதாவது எதை வாங்கினாலுமே பயமா இருக்கு. இப்ப இதை வாங்கி கொடுத்தா இதை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணுவாங்க, அதை வாங்கி கொடுத்தா அதை வச்சு என்ன பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால வேணுமான்னு கேட்டுருவோன்னு சொல்லி கேட்டா வேணுமான்னு என்கிட்ட நீ கேட்கறியான்னு சொல்லி அதை வச்சு ஒரு பிரச்சனை. எல்லாத்துக்கும் தான் கத்ரா, தூங்குனா கத்ரா, எந்திரிச்சா கத்ரா, சாப்பிட்டா கத்ரா, சாப்பிடலாம் கத்ரா, முடியல. எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷன் வாழ்க்கையெல்லாம் காலைல முழிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இதை பேசினா பிரச்சனை வந்துருமோ, அதை பேசினா பிரச்சனை வந்துருமோ, எதை பேசினா எதை வச்சு எப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணுவாளோ அப்படின்னு யோசிச்சு அன்னைக்கு நாள் போயிடும் போலயே. கத்திமலை நடக்கிற மாதிரியே இருக்கே பொழப்பு. கேட்டு கேட்டு வாங்க வேண்டியிருக்கு, ரிட்டர்ன் ஒரு எரிச்சல் வருதா இல்லையா? இதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. அதே மாதிரி ஒரு பொருள் உங்களுக்கு சுதந்திரமான மனசோட அவரால் வாங்க முடியல. கரெக்டான கேள்வி. கேட்டு 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 தான் வாங்கி தருவியா, கேட்காம வாங்கி தரவே தெரியாதான்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. சரி, அந்த மனுஷன் கேட்காம கேக் வாங்கிட்டு வந்தாப்புல, அந்த கேட்கல எங்கடா மா என்ன மணி மாடா நாடு மாவை எங்கடாத்துல ஒரு பிரச்சனை பண்ணா நாளை பின்ன அந்த மனுஷன் எப்படி கேட்காம கேக் வாங்கிட்டு வருவாரு? சொன்னாலும் தப்பு, சொல்லட்டாலும் தப்பு, அவஸ்தைப்படுறா சாரி. மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனேமே வந்து என்ன பார்த்து தான் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணணும், அது அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பேபி வந்ததுக்கு அப்புறம் அவ டபுக்கு நடுவுல வந்துடுறா. ஃபர்ஸ்ட் ஸ்மைல் அவளுக்கு ஆயிடுது. இப்பெல்லாம் ஸ்மைல் பண்றதே மறந்துட்டாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் இருக்குப்பா. ஏன் ஸ்மைல் பண்ணலன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எழுந்திருக்கிறதே 12 மணிக்கு தான் சார், ஆஃப்டர்நூன். தூங்கி விட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். நான் மார்னிங் 7 o'clock எழுந்துச்சு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அவங்க எழுந்திருக்க டைம்ல நான் இருக்கவே மாட்டேன். வீட்லயே இல்லாத ஒரு மனுஷனை பார்த்து ஏன்டா நான் எந்திரிக்கும் போது நீ சிரிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டா இதை கேட்கும் போது நமக்கு தானே சிரிப்பு வருது. ஏன் ஸ்மைல் பண்ணலன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எழுந்திருக்கிறதே 12 மணிக்கு தான் சார், ஆஃப்டர்நூன். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததுல ஏதாச்சும் ஒரு நியாயமான கேள்வி இருந்துச்சா? ஆனா கேட்கறது அநியாயமான கேள்வியா இருந்தாலும் அதை எவ்வளவு ஸ்ட்ராங்கா கேக்குறாங்க பாத்தீங்களா? அதுதான் இப்ப ஃபேஷன். அவங்க வீட்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணும்போது நானும் அந்த பேபியை தூக்கிட்டு தான் இறங்கி வரேன். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப தரங்க 12 மணிக்கு எந்திரிச்சு வரையன்னு ஒரு மனுஷன் ஆத்திரத்துல இருக்கிறப்ப நீ என்ன பார்த்து சிரிக்கல, வரல. அதுக்கு மேல என்னத்த பேசுறது? ஒருத்தன் 7 மணிக்கு எஞ்சி வேலை பார்க்கறான், 12 மணிக்கு சாவகாசமா இறங்கி வரும்போது கூட 12 மணிக்கெல்லாம் எஞ்சிட்டியாமா, வெரி குட்மா அப்படின்னு சொல்லி சார் சிரிக்கணுமா? சார், எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 years ஆக போகுது. 3 yearsக்கு அப்புறம் தான் வந்து பிரெக்னென்ட் ஆனேன். அவன் கர்ப்பமா இருக்கான். டெலிவரி வார்டில் வந்து டெலிவரி ஆகுது எனக்கு. டெலிவரி முடிஞ்சோ நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி, டெலிவரி ஃபுல்லா நீங்க என் கூட தான் இருக்கணும். அவங்க ஃபுல்லா என் கூட தான் சார் இருந்தாங்க. பேபி பிறந்து பேபி அப்படி கொண்டு போறாங்க டாக்டர். சரி, நான் உங்க கையை அப்படி பிடிச்சிருக்கேன் சார், அப்படியே போறாரு. நான் கேக்குறேன், எங்க போறீங்க அப்படின்னா, தம்பி பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏமா புள்ளையே அவர் கையில வாங்கல, மனுஷன் எக்ஸைட்மென்ட்ல புள்ளைய போய் பக்கத்துல பாக்கல சார், குழந்தைய காமிச்சிட்டாங்களே. ஏய், எல்லாம் மீறி போயிட்டு இருக்கீங்கடா. அதாவது பெத்த புள்ளைய இப்படி கையில வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தகப்பனுக்கு இருக்கும். அந்த ஏக்கத்துல ஒருத்தன் போனதையே ஒரு கம்ப்ளைண்டா சொல்லிட்டு இருக்காங்க. பாத்துக்கிறேன் எத்தனை நாளைக்கு வராஜகவனே. மத்தவங்களாச்சு குழந்தை பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் போட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இந்த அம்மா கொஞ்சம் அட்வான்ஸ்டா குழந்தை பிறந்து கிராஸ் பண்ணும் போதே போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்களா? காமிச்சிட்டாங்கன்னா பாகுபலி படத்தை தூக்கி காட்டுற மாதிரி ஏதோ காட்டிருப்பாங்கம்மா.
அவர் ஆசையா கையில வாங்கி புள்ளைய பார்க்க ஆசைப்பட மாட்டாரா? சரி ஓகே போங்க அப்படின்னு விட்டுட்டேன். பட் ஆனா எனக்கு அது மைண்டுக்குள்ளேயே இருந்து பயமா இருக்கு, என் கூட இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணிருப்பாரு? போயிருக்க மாட்டாரு சார். அப்புறம் நான் நான் சொல்லி- சரி போங்கன்னு சொன்னேன். இவங்க தான் போப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்களா? நான் போப்பான்னு சொல்லி நீ போயிட்டல, சரி பாத்துக்கிறேன்டா பாத்துக்கிறேன். டேய், ஒரு மனுஷன் வேற என்னதான்டா பண்ணணும்? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? சார் அப்படி சொல்றது தான் சார். இருந்தாலும் இல்லம்மா நான் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லணும் சார். சரிங்களா போலியா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறது தான். ஆனா உனக்கா தோணணும். ஏன் உனக்கு தோணல? ஏன் தோணல? வயித்த கிழிச்சு குழந்தைய வெளியில எடுத்துட்டு தைக்காம இருக்கிற ஒரு கண்டிஷன்ல கூட இவன் எப்படி ஆளு அப்படின்னு டெஸ்ட் பண்ற புத்திசாலித்தனம் இருக்கே. அது பொண்டாட்டிகளால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி. இதுல ஹைலைட் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த காமெடியை கேட்டு இதுக்கு முன்னாடி மணிமான் ஒருத்தங்க பேசிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க சிரிக்கிறாங்க. சோ அவங்களுக்குள்ளேயே எப்படி இருக்குன்னா, அடுத்தவங்க ஸ்டோரியை கேட்கும் போது வேடிக்கையா இருக்குது, ஆனா அவங்க ஸ்டோரியை ரொம்ப சீரியஸா தான் பார்த்துட்டு இருக்காங்க. கால கொடுமை கதிரவா. பாப்பாவோட பர்த்டேவை மட்டும் ஃபர்ஸ்ட் பர்த்டேவை அவ்வளோ கிராண்டா செலிப்ரேட் பண்ணாரு. ஆனா என் பர்த்டேவை தூங்கி மறந்துட்டாரு. இதுதான் தவறான விஷயம். ஒரு வயசு பாப்பாக்கு அவ்வளோ செலிப்ரேஷன் தேவையே இல்ல. செலிப்ரேஷன் தேவைப்படுற எனக்கு அங்க இல்ல. ஒரு வயசு பாப்பாக்கு செலிப்ரேஷன் தேவையில்லையா? இவங்களுக்கு செலிப்ரேஷன் தேவையா? ரெண்டையும் இவங்களே டிசைட் பண்றாங்க. அதாவது மற்றவங்க பிரச்சனையை கம்பேர் பண்ணும்போது இவங்க பிரச்சனையில ஏதோ ஒரு நியாயம் இருக்கத்தான் செய்யுதுன்ற மாதிரி தான் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பொண்டாட்டி பர்த்டேவை மறந்து ஒருத்தன் தூங்கிட்டானா அதை விட உலகத்துல மிகப்பெரிய பிரச்சனை வேற என்ன இருக்குன்ற மாதிரி தான் நமக்கே தோணுச்சு. ஆனா ஒரு வயசு பாப்பாக்கு பர்த்டே செலிப்ரேஷன் தேவையில்லையாமா, இந்த பாப்பாக்கு தான் செலிப்ரேஷன் தேவையாமா. ஒரு வயசு பாப்பாக்கு அவ்வளோ செலிப்ரேஷன் தேவையே இல்ல. ஆனா ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத, நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. செலிப்ரேஷன் தேவைப்படுற எனக்கு அங்க இல்ல. ஒரு நியாயமான கோவத்துல கூட அநியாயமான காரணத்தை எப்படா நீங்களே வாலண்டரா திணிச்சுக்கிறீங்க? உனக்கு என்னைய பத்தி எந்த அளவுக்கு நீ அக்கறை இருக்குன்னு நான் பாப்பேன். செக் பண்ணிக்கிட்டே வருவேன். நம்மலாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணணும்னா என்ன காரணத்தை வச்சு பிரச்சனை பண்றதுன்னு யோசிப்போம்ல. ஆனா அவங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது. பண்ணணும்னு யோசிச்சா மட்டும் போதும் போல. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இவ்வளவு நேரம் பொண்டாட்டி கொடுமைகள்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப அடுத்தா தமிழால பாத்தீங்க அப்படின்னா சாப்பாட்டு கொடுமைகள். அதாவது நல்லா சாப்பிடுற ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்றத மட்டும் பாருங்க. உங்களுடைய உணவு முறை என்ன? தேடி தேடி சாப்பிடுவாரா, இல்ல வந்து கட்டுப்பாடே இல்லாம சாப்பிடுற ஆளா, இல்ல நிறைய சாப்பிடுற ஆளா? இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்தை யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சாப்பாடும் கிடைச்சாலே சாப்பிடறாள் சார். டஸ்ட்பின் சாப்பிடுன்னு பேரு. என்ன சாப்பிடுவீங்க? ஏன் டஸ்ட்பின் சாப்பிடுன்னு கூப்பிடுறாங்க? உங்ககிட்டயே சொல்றேன், உட்கார் ப்ளீஸ். பிரியாணி, கர்ட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், அப்படி எது தந்தாலும் சாப்பிடுவோம். பரோட்டா எல்லாம் ஒரே நேரத்துலயா? நம்மலாம் ஹோட்டலுக்கு போனா மினி மீல்ஸ்னு எப்பயாவது தருவாங்க. சரி ஓகே எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு எப்பயாச்சும் சாப்பிடுவோம்ல, அந்த மனுஷன் எப்பவுமே ரெகுலரா சாப்பிடுவார் போல இருக்கு. பிரியாணி, கர்ட் ரைஸ், டொமேட்டோ ரைஸ், லெமன் ரைஸ், அப்படி எது தந்தாலும் சாப்பிடுவோம். பரோட்டா. இனிமே அவன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? இப்ப டஸ்ட்பின்ல எல்லாத்தையும் தேவையில்லாதெல்லாம் கொட்டிடுவோம்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு வயிற்றுல கொட்டிக்கிறதுனால தான் இந்த மனுஷனுக்கு டஸ்ட்பின் சஃபரின்னு பேரு போல. ஹோட்டல் போறப்ப அளவு மீறி ஆர்டர் பண்றாங்க. அவங்கள பாதி சாப்பிட்டுருவாங்க, மீதி சாப்பிட முடியாது என் தலையில கட்டுருவாங்க. நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு பொறுமையா எந்திரிச்சு வருவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நானும் ஒரு காலத்துல எல்லாம் இருந்திருக்கேன். யாருக்கெல்லாம் எதெல்லாம் வேணாமோ எல்லாத்தையும் ஏன் தட்டுல போட்டிருக்கேன். நான் சாப்பிட்டுறேன்னு சொல்லி தான் தின்றுருக்கேன். எப்ப வந்து எல்லாத்தையும் சாப்பிட்டு இவ்வளவு பெருசுக்கு பெருத்தமோ அன்னைக்கு தான் அதெல்லாம் வேணாம், வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல எனக்கெல்லாம் வேணாம்னு சொல்லி நிப்பாட்டினதே. சோ இந்த மாதிரி எல்லார் கேங்லயும் ஒருத்தன் இருப்பேன், அவன் தான் டஸ்ட்பின் சபரி போல இருக்கு. அதனாலதான் பேரு டஸ்ட்பின் சபரின்னு வச்சிட்டாங்க. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. நீங்க என்ன குவாண்டிட்டியா, என்ன அளவு அதிகமா சாப்பிடுறீங்க? சார் நான் வந்து ஆக்சுவலா எல்லாமே சாப்பிடுவேன். இப்போ தோசை வீட்டில் ஊத்துனாங்கன்னா மினிமம் ஒரு 20 தோசை சாப்பிடுவேன். நாளைக்கெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க. ஒரு 10 தோசை முருகலா கேட்பேங்க. அப்ப முருகலா ஊத்துன்னு சொல்லிட்டே இருப்பேன். அப்புறம் ஒரு 5 முட்டை தோசை சாப்பிடுவேன். இன்னும் 13 தோசை மட்டும் போடு. அப்புறம் வந்து 5 தோசை வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டு அந்த பொடியெல்லாம் தூவி இந்த தோசை ஊத்தா போதும். எங்க அப்பா அடியே கால் வலிக்குது, அடியே கால் வலி தான் சொன்னா. என் தங்கச்சியை போய் ஊத்த சொல்லி ஒரு 5 தோசை சைக்கோ. அதாவது எங்க வீட்டுலலாம் ரொம்ப சிம்பிளா டின்னர் முடிச்சிடலாம் அப்படின்னா மொத்தமாவே ஒரு 10 தோசை ஊத்தி 5 பேர் இருந்தோம்னா ஆளுக்கு 2 தோசையா சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆனா இவங்க வீட்டுல தோசை சுடுமான்னு சொன்னாதான் அது ஒரு பெரிய வேலையே போல. என்ன வேணும்? இட்லியா உப்புமாவா? எனக்கு தோசை. ஐயோ இதுக்குதான் இதை கேட்காமே இருந்தேன். அதுலயும் இந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அடிபட்டுச்சுன்னா ஆள் மாத்தி விடுறதுக்காக சப்ஸ்டியூட் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இந்த மனுஷனுக்கு தோசை ஊத்தி ஒருத்தங்க டயர்ட் ஆயிட்டாங்கன்னா ஆள் மாத்தி விடுறதுக்கு தங்கச்சியை ரெடியா வச்சிருக்காராம். நீ மனுஷனே இல்ல தெரியுமா? வந்து எனக்குன்னு ஒரு சின்ன இந்த சைஸ்ல ஒரு குக்கர் இருக்கும், அது தனியா வச்சிருவாங்க. இப்ப நான் சாப்பிட்டு முடிச்சோன்னா திருப்பி இன்னொரு குக்கர்ல வைப்பாங்க 10 அந்த மாதிரி இருக்கும்.
என்ன இம்புட்டு வச்சு விட்டீங்க? அட சாப்பிடுங்க. அது ஒரு குக்கர் முடிஞ்சு இன்னொரு குக்கரா? என்னடா இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க வீட்டுலலாம் ஒரு குக்கர் தான் வைப்பாங்க, நாங்க எல்லாரும் சாப்பிட்டுருவோம். ஆனா இவருக்கு ஒரு குக்கர்ல வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டா அடுத்த குக்கர் வை, அதை சாப்பிட்டா அடுத்த இப்படி குக்கரா வச்சுக்கிட்டு இருந்தா என்னைக்கு மத்தவங்க அடுத்த வேலையை பாக்குறது? ஆத்தாடி என்ன இம்புட்டு வச்சு விட்டீங்க? சாப்பிடுப்பா. சரி வச்சிட்டீங்க, சாப்பிடாட்ட கோச்சுக்கிறீங்க. சார் நான் பிரியாணி வந்து பயங்கரமா சாப்பிடுவேன் சார். 3 பிரியாணி ஃபுல்லா சாப்பிடுவேன் சார். ஓசியில கச்சா என்ன வேணா சாப்பிடுவேன் சார். நீ சாப்பிட கூப்பிட்டது தப்பா போச்சு. சாப்பார மொத்தம் ஊத்தி இட்லியை பண்ண சாட்டிடா. சரி வீட்ல என்ன சாப்பிடுவீங்க? எனக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் சாப்பிடுவேன். காலையில எந்திச்ச உடனே டீ குடிப்பேன். நீ குடிச்சிரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜூஸ் குடிப்பேன். திருப்பி 11 மணிக்கா மோர் குடிப்பேன். ஒயிட் ரைஸ் சாப்பிடுவேன். வயிறு வெடிச்சு செத்துருவடா. ஏய் அப்பப்போ போய் டவுன்லோட் பண்ணிட்டு வந்தா முடிஞ்சது. கொஞ்ச நேரம் கழிச்சு மச்சான் வா மச்சான் போய் சிக்கன் ரைஸ் சாப்பிடலாம். அப்ப சிக்கன் ரைஸ் சாப்பிடும். அப்புறம் சாயந்தரம் போய் டீ சாப்பிடுவேன். பஜ்ஜி போண்டா சுண்டல் அதெல்லாம் அடிப்பேன். அவன் வச்சிருக்கிறது வயிறா வண்ணா சாலாடு தெரியல. 3 மணிக்கு பசி எடுக்கும். அப்ப புளியாந்தோப்புல போய் பிரியாணி சாப்பிடுவேன். இவரும் ஒரு டஸ்ட்பின் சாப்பிடி தான் போல இருக்கு. டீ குடிப்பாரா, ஜூஸ் குடிப்பாரா, மோர் குடிப்பாரா, இது எல்லாமே கலந்தா கடந்த டர்ரு பொருள்லாம் அடிக்கும். வேலைக்கு போறதா இல்ல? இல்ல இதே ஒரு வேலையா வச்சிட்டு தெரியுது, அதான் கேக்குறேன். நல்லா சாப்பிடணும் சார். வேஸ்ட் ஃபுட் எதுவா இருந்தாலும் மாட்டுக்கோ நாய்க்கோ போவாது, எனக்கு வந்துடும் சார். இதுக்கு முன்னாடி நீயா நாளில் வந்து இந்த பொண்டாட்டிமார்கள்லாம் பிள்ளைங்களோட போட்டி போட்டுட்டு இருந்தாங்கல்ல, சார் யார் கூட போட்டி போடுறாரு தெரியுதா? அனிமல்ஸோட போட்டி போட்டுட்டு இருக்காப்ல. நாய் கொண்டு ஓட்டணுங்க. அட பாவியே. எந்த ஃபுட்டுமே வேஸ்டா போய் அனிமல்ஸுக்கு வைக்கிற மாதிரிலாம் இவர் வச்சுக்க மாட்டாரா, அதையும் சேர்த்து இவரே திட்டுருவாரா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பார்த்தா அம்புட்டு பேருமே ஒரு மாதிரி தினுசா தான் இருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நம்ம கூட தான் சுத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஷோ பார்க்கும் போது தான் நமக்கே தெரிய வருது. ஸோ இன்னைக்கு ஷோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. நான் அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சமாக ஜெய் பண்ணிருப்பீங்க நம்பரே ஒரு நீங்கள் ஜெய் பண்ணுங்க. அது மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பாக பார்க்க நினைச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களுக்கு சந்திக்க பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை and take care.